ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் அம்மா சமையல். கிட்ஸுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா விதவிதமாக நிறைய ரெசிபிஸ் கேட்பாங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எஃபர்ட் போட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மேகி நூடுல்ஸை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கட்லெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கட்லெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேகி நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த தண்ணி வந்து கரெக்டாக ஒரு 400 ml இருக்கும். தண்ணி நல்லா கொதித்ததும் 10 rupees மேகி பேக்கெட்டில் அந்த ஒரு பீஸ் மட்டும் இதில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்திங்க அப்படின்னா கட்லெட் மாதிரி தட்டி போடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நூடுல்ஸ் பெருசாக இருந்தால். ஸோ வந்து கட் பண்ணியே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பீசஸாக போட்டு இது நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், இது நல்லா வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா இது நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நூடுல்ஸை வந்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக விழுகுது. இந்த மாதிரி இருக்கும்போது இது நம்ம தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம தனியாக மேகி நூடுல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஒரு 5 minutes ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பைண்டிங்காக தான் இந்த மாவு நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூட நல்லா கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக அதே ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மேகி டேஸ்ட் மேக்கரில் உப்பு இருக்கும், நம்ம அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கடலை மாவு அரிசி மாவோட மிளகாய்த்தூளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மேகி பேக்கெட்டில் கொடுத்துருக்க டேஸ்ட் மேக்கர் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் சேர்த்தாமையே நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் உப்பு நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதையும் கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மேகியை இது கூட சேர்த்துடலாம். ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக மிக்ஸ் ஆகலை. அடியிலெல்லாம் மாவு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ கையில் மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். நல்லா இப்படி பிசிறி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா மேகி வந்து நல்லா வெந்திருக்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே நின்றும், மாவெல்லாம் வந்து சரியாக பிடிக்காது சென்டரில். ஸோ கையிலையே நல்லா பிசிறி கலந்து விடுங்க. தண்ணி பத்தலை, ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். அந்த மாதிரி டைட்டாக பிணைஞ்சு வச்சுக்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வச்சா குழஞ்சிரும். ஸோ லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 minutes இருக்கட்டும். நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அந்த எண்ணெய் சூடாகிற அளவு மட்டும் இந்த டவ் வந்து அப்படியே இருந்தது அப்படின்னா போதும். இப்போ ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மேகியை இதில் வந்து கட்லெட் ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதை பக்கோடா மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கோடா மாதிரி உதுத்து போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. 2 minutes வந்து திருப்பி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே தான் வெந்திருக்கும், உள்ளே வந்து வேகாது. ஸோ ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கவே வேணாம். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்லோலியே வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா மேலே வந்து தீஞ்சு போன மாதிரி இருக்கும், பட் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ வந்து சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வேகலை, பட் ஆனால் மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணியே இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ இதை வந்து ரொம்ப நேரம் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். நீங்கள் வந்து மைக்ரோவேவ் ஓவன் இல்லைனா ஏர் ஃப்ரையரெலாம் இருந்ததுன்னா அதில் கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஆயிலில் பொரிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேகி கட்லெட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டும் வந்து நீங்கள் சிக்கன் கட்லெட் எல்லாம் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். க்ரீன் சட்னி ரெசிபியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.